Hi, I am Aravindh, Associate Professor. So, we will talk about Finite Element Analysis UNIT-2 Part-2. So, we Part-1 is linear bar element problem solve an exercise problem. So, next UNIT-2 we will talk about a topic stepped bar element. So, stepped bar element and taper bar element. So, UNIT-2 we Part-1, Part-2 and Part-3 போட போறோம். மூணு பார்ட் இருக்கு because இது வந்து யூனிட் வந்து ஒரு பெரிய யூனிட். அதனால நம்ம மூணு பார்ட்டா தான் போட முடியும். சோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நான் சீக்கிரமா வீடியோஸ் அப்லோட் பண்ணுங்க அப்படினு. சோ கொஞ்சம் டைம் இல்ல வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்குது. சோ கொஞ்சம் சீக்கிரமாவே நாங்க வீடியோஸ் போடுறதுக்கு maximum I will try to put the videos as soon as possible. maximum நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு ட்ரை பண்றோம். இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படினா கண்டிப்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சோ யூனிட் 2 ஓட Part-2 Part 1 ஓட வீடியோஸ் அந்த ப்ராப்ளம்ஸ் பார்க்கல அப்படினா அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோம். அதை பார்த்துட்டு வந்தீங்கனா தான் நமக்கு யூனிட் Part-2 அதோட கண்டினியூவேஷன் தான். லீனியர் பார் எலிமெண்டோட கண்டினியூவேஷன் தான் ஸ்டெப்டு பார் எலிமெண்ட். ஸோ அதோட அந்த வீடியோஸை பார்த்துட்டு அதுக்கப்புறமா வாங்க. ஸோ இந்த வீடியோஸ் எல்லாம் மேக்ஸிமம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதர் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது கிளாஸஸ் தேவைப்பட்டுச்சு நோட்ஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் டேரெக்டாக என்னோட நம்பரை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம டாபிக் உள்ள போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட் இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா ஸ்டெப்டு பார் எலிமெண்ட். ஸோ ஸ்டெப்டு பார் எலிமெண்ட்டு ஆல்ரெடி சேம் ஆஸ் லீனியர் பார் எலிமெண்ட். நம்ம லீனியர் பார் எலிமெண்ட்டில் என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் பார்த்தோமோ ஸோ அதே தான் பார்த்தீங்கன்னா ஸ்டெப்டு பார் எலிமெண்ட்லேயும் இருக்கும். ஸோ பார் எலிமெண்ட் வந்து ஸ்டெப்டு பார் ஸோ வேரியேஷனாக கொடுத்துருப்பாங்க. முன்னே வந்துட்டு ஒரே ஒரு பார் எலிமெண்ட்டு ஸோ இந்த மாதிரி லீனியராக நமக்கு பார் எலிமெண்ட் கொடுத்துருந்துருப்பாங்க. ஸோ இப்போது பார் எலிமெண்ட் பார்த்தீங்கன்னா தட் இஸ் ஸ்டெப்டு பார் எலிமெண்ட். ஸோ லைக் திஸ். ஸோ ஸ்டெப்டு வைஸாக நமக்கு பார் எலிமெண்ட்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ ஹவு வி ஹேவ் டு ஃபைண்ட் அவுட் தி ஸ்டெப்டு பார் எலிமெண்ட்டோட வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட்டு ரியாக்ஷன் ஃபோர்ஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்பாங்க. லீனியர் பார் எலிமெண்ட்டை நம்ம ஃபோர்ஸ் மட்டும் டிஸ்பிளேஸ்மெண்ட் மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணி ஸ்டாப் பண்ணியிருப்போம். ஃபோர்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட்டு. ஸோ இதில் என்ன பண்ண போகிறோம்னா ஃபோர்ஸும் கண்டுபிடிக்கணும், அட் த சேம் டைம் ரியாக்ஷன் ஃபோர்ஸும் கண்டுபிடிக்கணும். ஓகே, இந்த ஸ்டெப்டு ஃபார் ஜென்ரல் ஃபோர்ஸ் ஈக்குவேஷன். ஸோ இதே தான் காமன் ஈக்குவேஷன். ஸோ எல்லா யூனிட்டுக்குமே பார்த்தீங்கன்னா யூனிட் 2, 3 ஸோ எல்லாத்துக்குமே ஜென்ரல் ஃபோர்ஸ் ஈக்குவேஷன் வந்து காமன். தட் இஸ் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ் இன்டூ டிஸ்பிளேஸ்மெண்ட். திஸ் இஸ் காமன். ஸோ ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஸோ 3rd யூனிட் அண்ட் 4th யூனிட்லேருந்து ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸோட ஃபார்முலா கொஞ்சம் வேரி ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா K இஸ் ஈக்குவல் டு AE/L 1 - 1 and -1/-1. ஸோ இந்த ஃபார்முலா ஆஸ் யூஷுவல் நம்ம லீனியர் பார் எலிமெண்ட்டுக்கு என்ன பார்த்தோமோ அதே தான். ஸோ இப்போ பாருங்கள் ரியாக்ஷன் ஃபோர்ஸ் எக்ஸ்ட்ரா ஒன்று ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ரியாக்ஷன் ஃபோர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ரியாக்ஷன் ஃபோர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண முன்னாடி டிஸ்பிளேஸ்மெண்ட் கண்டுபிடிச்சிட்டு ஃபோர்ஸும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபோர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு இதை ரெண்டையும் மைனஸ் பண்ணிங்கன்னா வி காட் தி ரியாக்ஷன் ஃபோர்ஸ். ஸோ ரியாக்ஷன் ஃபோர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ ஸ்டெப்டு பார் எலிமெண்ட் தெரிஞ்சால் தான் நம்ம டெம்பரேச்சர் எஃபெக்ட்ஸ் போட முடியும். சேம் ப்ரொசீஜர் வரும். அந்த இதுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் பதிலாக நம்ம டெம்பரேச்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி இருக்குது. T1, T2 வேல்யூஸ் டெம்பரேச்சர்ஸ் வேல்யூ கொடுத்துருவாங்க, அது ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ இதே கொஷினில் நம்ம ஃபோர்ஸ் டென்சிட்டி வேல்யூ கொஷினில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஃபோர்ஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணால் திஸ் இஸ் அ ஃபார்முலா. இஃப் இட் இஸ் த வேல்யூ கொஷினில் டென்சிட்டி இஸ் கிவன். கொஷின் நல்லா பார்க்கணும். கொஷினில் டென்சிட்டி வேல்யூ கொடுத்துருந்தாங்க அப்படின்னா பாடி ஃபோர்ஸ் வெக்டார் த ஃபோர்ஸ் வி ஹேவ் டு ஜென்ரலாக நம்ம இந்த யூஸ் பண்ணி கொடுக்கல, டென்சிட்டி கொடுக்கல அப்படின்னா இந்த மேக்ஸிமம் நம்ம லீனியர் பார் எலிமெண்ட்டில் என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணுமோ அதே ஃபாலோ பண்ணிக்கலாம். ஆனால் கொஷினில் டென்சிட்டி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா தட் இஸ் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு டென்சிட்டி இன்டூ ஏரியா L டிவைடட் பை 2 × 1 ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி we have to find out what is force F1, F2 and F3 அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போ ப்ராப்ளத்துக்குள்ளே போயிடலாம். ஸ்டெப்டு பார் எலிமெண்ட்டில் ப்ராப்ளம் பார்த்துடலாம். the first problem, the rod subject to an axial load P is equal to 600 kN. So load is given. Load 600 kN is applied. Divide the domain into 2 elements. Find the displacement at each node and stresses in each element and reaction at each node. So அதுக்கு ஏரியாவோட வேல்யூ கொடுத்துட்டாங்க 250 mm² and Young's modulus 2 × 10⁵ Newton per mm². This is one of the university question. So important question. இந்த questions பார்த்துங்க. So questionல என்ன given data, what are the given data is given. The first given data load கொடுத்துருக்கான். So load is that is 600 kN. So 600 kN that is 600 into 10⁻³ Newton. ஸோ அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க ஏரியா கொடுத்துருக்கான், அப்புறம் யங்ஸ் மாடுலஸ் கொடுத்துருக்கான். ஸோ பாருங்கள் ஏரியா என்ன கொடுத்துருக்கான், ஏரியா இஸ் ஈக்குவல் டு 250 mm². அப்புறம் யங்ஸ் மாடுலஸ் E இஸ் ஈக்குவல் டு 2 × 10⁵ Newton per mm². ஸோ வாட் வி ஹேவ் டு ஃபைண்ட். ஸோ இங்கே என்னென்ன கண்டுபிடிக்கணும், த ஃபஸ்ட்டு வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட். So displacement U value we have to find. Next stress, that is
sigma we have to find, and next reaction. At last we have to find out the reaction force, that is reaction R value we have to find. So the element is divided into two domains, that is domain in two elements. So question le kuduthanga, question pathina diagram le they can given this, they can divide, we got to split up the element into two elements, two elements split panikano. This is element 1 and element 2. So load is acting at the node 2. So this is element 1, this is node 1, node 2 and node 3. So nodal values we have to find u1, u2 and u3 values we have to find. So the first for element 1 solution, the first for element 1, for element 1. So element 1 என்ன, so இதான் element 1. so இந்த மாதிரி symbol இருக்கு, so இந்த மாதிரி symbol இருந்தது அப்படின்னா that is fixed அப்படின்னு அர்த்தம். so it is fixed. okay, so this is element 1 like this, so this side is fixed one. so this is element 1. so element 1 la nodal points 1 and 2 இருக்கு, 1 and 2. so what is general force equation? general force equation. so general force equation நம்ம முன்னாடியே கொடுத்திருப்பேன். general force equation என்னது? that is F equal to stiffness matrix K into displacement U. so for element 1, so for element 1 க்கு ரெண்டு force இருக்கு, that is F1 and F2. so formula for K is equal to AE divided by L into 1 minus 1 minus 1 1 and displacement here U1 and U2. so just substitute AE and L value. so L is 150 and A value is 250 and x small s is 2 into 10 power 5. okay, just substitute, that is F1 F2, this is equal to area 250 and x small s 2 into 10 power 5 divided by 150 into 1 minus 1 minus 1 1 into U1 U2. so just you have to divide with the help of the calculator. we got the answer, that is F1 F2, that is equal to 3.33 into 10 power 5 1 minus 1 minus 1 1 into U1 U2. okay, this is for element 1. so next element 2. so for element 2, so for element 2 க்கு element 1 க்கு என்ன ஆன்சரோ அதே தான் வரும் for element 2, because length is same length, இங்கேயும் 150 இங்கேயும் 150. so ஏரியாவும் சேம், x மாடுலஸும் சேம், லென்த்தும் சேம். ஸோ லென்த்தும் சேம் அப்படிங்கும் போது நமக்கு ஆன்சர் என்ன தான் வரும்? 3.33 into 10 power 5 தான். ஸோ நீங்கள் கால்குலேட் பண்ணவே தேவையில்லை, டேரெக்டாக பண்ணிக்கலாம். லென்த்து வந்துட்டு நமக்கு காமனாக இருந்தது அப்படின்னா நமக்கு வேல்யூஸ் என்ன தான் வரும்? சேம் வேல்யூ தான் வரும். ஸோ ஃபார் எலமெண்ட் 2, ஸோ ஃபார் எலமெண்ட் 2 டயக்ராம் எல்லாத்தையுமே ட்ரா பண்ணணும். ஃபார் எலமெண்ட் 2 திஸ் இஸ் 2 and 3. ஸோ அப்போ ஃபார்முலா என்ன? F2 F3. ஸோ அங்கே 1 2 இருந்தது, இல்லை 1 2 இருந்தது, நான் F1 F2, இங்கே 2 3. ஸோ F2 F3 that is AE by L. ஸோ ஏரியாவோட வேல்யூ 250 into 2 into 10 power 5 divided by 150. 1 minus 1 minus 1 1 and U2 U3. ஸோ ஆன்சர் என்ன? the same answer. இங்கே என்ன ஆன்சரோ அதே தான் வரும், சேம் வேல்யூ. ஸோ அப்போ 3.33 into 10 power 5 1 minus 1 minus 1 1 into U2 U3. So here in this side F2 F3. So this is for element. ரெண்டு எலமெண்ட் மட்டும் தான், 3 எலமெண்ட் கிடையாது. ஸோ 2 எலமெண்ட் இப்போ என்ன பண்ணோம்? 2 எலமெண்ட்டும் கொடுத்தாச்சு. இப்போ 2 எலமெண்ட்டும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அசம்பிள் பண்ண போகிறோம். Okay, assembling the matrix. Assembling the matrix. ஸோ இப்போ இந்த மேட்ரிக்ஸை நம்ம அசம்பிள் பண்ணோம். ஸோ அசம்பிள் பண்ணும்போது என்ன இருக்குது? 1 2 3. ஸோ 2 பார்த்தீங்கன்னா காமன், ரெண்டுமே 2 இருக்குது. அப்போது ஒரு 2 மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும். ஸோ அப்போ என்ன வரும்? F1 F2 F3. ஸோ அப்புறம் காமனாக என்ன இருக்குது ரெண்டுலேயுமே? 3.33 into 10 power 5 3.33 into 10 power 5. ஸோ 3.33 into 10 power 5. ஸோ எலமெண்ட் 1ல என்ன இருக்குது? ஃபஸ்ட்டு 1 minus 1 minus 1 1. ஸோ நான் லீனியர் பார் எலமெண்ட்லேயே சொல்லியிருப்பேன் அசம்பிள் பண்ணுறது எப்படி அசம்பிள் பண்ணணும்னு. அது தெரியல அப்படின்னா அந்த வீடியோ போய் பார்த்துட்டு வாங்க. ஸோ அதில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் how you at assembling the matrix. ஸோ ஃபஸ்ட்டு எலமெண்ட்டோட எண்டில் செகண்ட் எலமெண்ட்டை ஆட் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட் எலமெண்ட்டோட எண்டு என்னது? இதுதான். ஸோ
So அப்போ +1 -1 -1 1. So இப்போ remaining இருக்கிற இடத்துலாம் என்ன பண்ணிக்கணும்? We have to put 0. So அடுத்து என்ன இருக்கு? Displacement. So U1 U2 U2 U3. So ரெண்டு U2. So you have to take any one. So U1 U2 and U3. So அப்போ இங்கே என்ன இருக்கும்? F1 F2 F3, that is 3.33 into 10 power 5, 1 minus 1 0, minus 1 2, minus 1 0, minus 1 1. So this is U1 U2 and U3. So இப்போ என்ன பண்ணுவோம்? நம்ம assembling of the matrix முடிஞ்சிச்சு. இதுதான் stiffness matrix. Stiffness matrix மட்டும் செப்பரேட்டாக கேட்டாங்கன்னா இந்த ஆன்சர் மட்டும் எழுதினீங்கன்னா போதும். ஸோ நம்ம அடுத்து என்ன பண்ணோம்? Just we have to apply the boundary condition. So we have to apply the boundary condition. Apply the boundary condition. So boundary condition apply பண்ணோம். Boundary condition apply பண்ணும்போது பாருங்க. So இது fixed one. So U1 வந்து fixed. So U1 fixed இருந்தால் என்னது? That is U1 ஓட value 0. ஓகேவா? அடுத்து பாருங்க U3 ஓட வேல்யூ கொடுத்துட்டான். The displacement of U3 that is 1.2. இது distance L3 கிடையாது. ஸோ எலமெண்ட் இருக்கிறது மட்டும் தான் we have to consider this is L1 and L2. இங்கே எலமெண்ட் கிடையாது. ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் வால் டு எலமெண்ட் இஸ் 1.2 mm. ஸோ U3 ஓட வேல்யூ கொடுத்துட்டான். ஸோ U3 is 1.2 mm. நெக்ஸ்ட் பாருங்க force. Next we have to apply the force. Force F1 and F3 value is not given. Force நமக்கு எங்கே தான் ஆக்ட் ஆகுது? 0.2ல தான் ஆக்ட் ஆகுது. அப்போது F1ம் கிடையாது, F3யும் கிடையாது. ஸோ அப்போ என்ன ஆகும்? F1 equal to F3 equal to 0. அது கொடுக்கல. எது கொடுத்துருக்கானா அந்த பாயிண்ட் வேல்யூஸ் மட்டும் எடுத்துக்கணும். அப்போ F2 is equal to 600 into 10 power 3 Newton. Okay, this is the boundary condition. Next we are going to apply the boundary condition in the assembling the matrix equation. So F1 oda value 0, F2 oda value 600 into 10 power 3 and F3 value 0. This is equal to common என்ன இருக்கு? 3.33 into 10 power 5. So next matrix என்ன? 1 minus 1 0, 1 1 minus 1 0, next minus 1 2, minus 1 0 1 0 minus 1 1. So U1 oda value என்ன? U1 oda value 0, U2 and 1.2. So U3 ஓட வேல்யூ கொடுத்துருக்காங்க கொஷினில், that is 1.2. ஸோ இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் 0 அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரோ இந்த காலன் வந்து நமக்கு கேன்சல் ஆயிரும். ஸோ ஜஸ்ட் we have to neglect these two. ஸோ ரிமைனிங் இருக்கிறத மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணால் போதும். ஸோ U3 கன்சிடர் பண்ண தேவையில்லைன்னா அதோட வேல்யூ நமக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ நம்ம இந்த வேல்யூஸ் மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும். ஸோ என்ன வரும்? 600 into 10 power 3 equal to 3.33 into 10 power 5 into 2U2 from the row in the column. So 2U2 minus 1.2. 2U2 minus 1.2. So in the value inge kondu vandalama. So 2U2 minus 1.2 is equal to 600 into 10 power 3 divided by 3.33 into 10 power 5. Okay, next என்ன பண்ணலாம்? இந்த minus 1.2 நம்ம அந்த சைடு கொண்டு போயிடலாம். ஸோ minus 1.2 அந்த சைடு 2U2 equal to 600 into 10 power 3 divided by 3.33 into 10 power 5. minus 1.2 அந்த பக்கம் போச்சுன்னா plus 1.2 ஆயிரும். அப்புறம் இந்த வேல்யூ 2ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா we get U2 is equal to 1.5 mm. So this is the displacement value of U2. ஸோ அடுத்து நாம் ஃபோர்ஸ் ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிக்கணும், அப்புறம் ரியாக்ஷன் ஃபோர்ஸ், இது ரெண்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம செகண்ட் ஒன் we have to find out stress in each element. ஈச் எலமெண்ட்டோட ஸ்ட்ரெஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். தட் இஸ் சிக்மா 1 is equal to E into du by dx. So this is the formula for stress. So E is equal to, for element 1 என்ன இருக்குது? There is change in displacement du. So U2 minus U1. So U2 minus U1 divided by dx is length, that is L1. That is length. So Young's smallest value கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க. எவ்வளோ? 2 into 10 power 5 into, so what is the value of U2? So U2 ஓட வேல்யூ தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். U2 ஓட வேல்யூ 1.5 minus U1 ஓட வேல்யூ 0 divided by 150. So if you cancel and multiply, so you got the answer, that is 2000 Newton per mm square. So this is sigma 1 for element 1. Next for element 2. So here we are going to find sigma 2, and sigma 2 is equal to E into
du by dx. So இதில் என்ன இருக்கு 3 minus 2. So u3 minus u2 divided by that is L2. So E value 2 into 10 power 5. What is u3? So u3 ஓட வேல்யூ क्वेश्चनலயே கொடுத்திருக்கான். That is 1.2 minus 1.5 divided by 150. பாருங்க 1.2 minus 1.5. So minusல வரும் சிக்மா ஓட வேல்யூ. So minus பண்ணும்போது நமக்கு பெரிய நம்பர் சின்ன நம்பர் பெரிய நம்பர் மைனஸ் பண்றோம். So அப்ப என்ன ஆகும்? மைனஸ்ல வரும் வேல்யூ. அப்போ sigma 2 is equal to minus 400 Newton per mm square. So this is the value of stress. So stress find out பண்ணியாச்சு. At last third one, what we have to find? The third one is reaction. So we have to find out the reaction force. So reaction force find out பண்ணோம். So reaction force formula என்ன? That is reaction force. So reaction force oda formula, that is R equal to K into U minus F. So this is the formula. So R, that is reaction, that is R1, R2, R3. So 3 displacement, so 3 reaction. This is equal to K value நம்ம ஏற்கனவே find out பண்ணிட்டோம். அது என்னது 3.33 into 10 power 5, 1 minus 1 0, minus 1 2, minus 1 0, minus 1 1. So here u1 oda value, so u1 oda value is 0. So u2 oda value நம்ம find out பண்ணிட்டோம் 1.5 and u3 oda value questionலயே கொடுத்திருக்காங்க 1.2 minus. So f1 oda value 0. Boundary condition என்ன போடுறோமோ அதேதான். f1 oda value 0. f2 oda value 600 into 10 power 3. f3 oda value 0. So first என்ன பண்ணோம்? Just we have to go for matrix multiplication. So காமனா எல்லாத்துலயுமே என்ன வச்சீங்க 3.33 into 10 power 5 காமனா இருக்கு. So இப்போ என்ன பண்ண போறோம் அப்படினா multiplication. So first row first column. So 1 into 0 0 minus 1 into 1.5 minus 1.5 0 into 1.2 0. Okay, next second row first column. So second row first column is 0 2 into 1.5 plus 3. So minus 1.2. Okay, next third row first column. So 0 into 0 0 minus 1 into 1.5 minus 1.5 plus 1.2. Okay, minus force. Force in a 0 600 into 10 power 3 and 0. So இப்போ reaction R1 R2 and R3 oda value find out பண்ணும். That is 3.33 into 10 power 5. So இங்க என்ன வேல்யூ இருக்கு? minus 1.5. So 3 minus 1.2. 1.2 ல 3 minus பண்ணீங்கன்னா that is 1.8. So minus 1.5 1.2. So minus 0.3. So minus 0 600 into 10 power 3 into 0. இப்போ டைரக்டா மைனஸ் பண்ண வேண்டியதான். So R1 என்ன இருக்கு இந்த சைடு? R1 R2 R3. இப்போ R1 equal to என்னது? That is R1 is equal to 3.33 into 10 power 5 minus 1.5 minus 0. So அப்போ என்ன வரும்? 3.33 into 10 power 5 into minus 1.5. So இதோட answer, that is minus 4.9 into 10 power 5. Minus 4.9 into 10 power 5 Newton. So this is R1. Next R2. So R2 என்னது? 3.33 into 10 power 5. 1.8. 1.8 minus 600 into 10 power 3. So இதை minus பண்ணுங்க. We got the value of R2. R2 value 5.9 into 10 power 5. That is minus 600 Newton. Minus 600 Newton. Check it in your calculator. And R3. So R3 is equal to, what's the value of R3? That is 3.33 into 10 power 5 minus 0.3. So 9.9 into 10 power 3. 9.99 into 10 power 5 Newton. This is R3 minus. So this is the
reaction force. This way you have to find out the reaction forces. So this is problem 1. First displacement கண்டுபிடிக்கிறீங்க, stress கண்டுபிடிக்கிறீங்க, அப்புறம் you have to find out the reaction force. Next problem போயிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம்ஸ் ஆன் டேப்பர் செக்ஷன். ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக். ஸோ மேக்ஸிமம் நீங்கள் கொஷின்ஸ் வந்து இந்த டாப்பிக்லேருந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ டேப்பர் பார் செக்ஷன் வந்து கொஷின்ஸ் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ கொஷின் வந்து நமக்கு இதான் கொடுத்துருவாங்க. இது வந்து ஒரு பிளேட்டு. ஸோ இந்த பிளேட்டை நம்ம ஒரு பார் எலமெண்ட்டாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ the plate element is given. ஸோ கொஷினில் நமக்கு வேல்யூஸ் எல்லாமே W1 P வேல்யூ அண்ட் W3 வேல்யூ அண்ட் L வேல்யூ, இந்த 3 வேல்யூமே நமக்கு கொஷினில் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த வேல்யூஸ் கொடுத்தோடனே ஜஸ்ட் இதை என்ன பண்ணுறீங்க, சேம் இந்த டயக்ராம் ட்ரா பண்ணி ஜஸ்ட் வி ஹேவ் டு மாடலிங். ஸோ இதுக்கு பேர் தான் மாடலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. கொஷினில் மாடலிங் பண்ண சொல்லுவாங்க. ஜஸ்ட் இஸ் மாடலிங். ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள், இந்த டயக்ராம் ட்ரா பண்ணி ஜஸ்ட் யூ ஹேவ் டு எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுங்கள், இதை ஒரு பார் எலமெண்ட்டாக கன்வெர்ட் பண்ணிடணும். ஸோ திஸ் இஸ் எலமெண்ட் 1 அண்ட் எலமெண்ட் 2. ஸோ லோடு பார்த்திங்கன்னா இங்கே தான் 0.2 ஆக்ட் ஆகுது. ஸோ டோட்டலாக L. ஸோ டோட்டலாக Lங்கும் போது என்ன, அது L/2. ஸோ அதை L1 அப்படின்னும் அதை L2 அப்படின்னு எடுத்துக்க போகிறோம். ஸோ இதே மாதிரி அதில் என்ன பண்ணோம் அப்படின்னா, நமக்கு ஜென்ரல் ஃபோர்ஸ் ஈக்குவேஷனில் ஸோ கேவோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா கேவோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா AE டிவைடட் பை L 1 -1 -1 அப்படிங்கிறது பார் எலமெண்ட்டில் பார்த்துருப்போம். ஸோ ஜஸ்ட் இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஏக்கு பதிலாக A1 பார் இது மட்டும் தான் ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ A1 பார் அப்படிங்கிறது ஆவரேஜ் ஏரியா. ஸோ இந்த ஆவரேஜ் ஏரியாவோட வேல்யூ தான் நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அதே ப்ரொசீஜர் தான், சேம் ப்ரொசீஜர். ஸ்டெப்டு பாருக்கு என்ன பார்த்தீங்களோ அதே தான், அங்கே ஏன்னு இருந்தது. ஸோ இந்த இடத்துல என்னென்னு ரீப்ளேஸ் பண்ண போகிறோம், ஜஸ்ட் we have to replace A1 bar EL divided EL1. ஸோ என்ன எலமெண்ட் 1னா L1, எலமெண்ட் 2னா L2 போட்டுட்டு தட் இஸ் 1 -1 -1. ஸோ பிஃபோர் தட் இதில் 2 ஏரியாஸ் நாம் ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்று நோடல் ஏரியா ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நோடல் ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கப்புறம் தான் we have to find out the ஆவரேஜ் ஏரியா. ஆவரேஜ் ஏரியா என்னங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ நோடல் ஏரியா ஸோ அட் பாயிண்ட் 1 2 3 ஸோ நோடல் பாயிண்ட்ஸோட ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எலமெண்ட் ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணணும். எலமெண்ட் 1 எலமெண்ட் 2 அது ஆவரேஜ் ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஏரியா அட் நோடு 1 பாருங்கள், A1 is equal to W1 into T. ஸோ W1ஓட வேல்யூ கொடுத்துருவாங்க, திக்னஸோட வேல்யூ கொஷினில் கொடுத்துருவாங்க. ஜஸ்ட் யூ ஹேவ் டு மல்டிப்ளை, யூ காட் A1. அண்ட் நெக்ஸ்ட் ஏரியா அட் நோடு 2. ஸோ A2 is equal to W2 into T. ஸோ W2 வேல்யூ is not given. ஸோ ஜஸ்ட் W1 plus W3 divided by 2 into T. ஸோ W1ஓட வேல்யூ W3ஓட வேல்யூ நம்ம கொஷினில் கொடுத்துருவாங்க. ஜஸ்ட் ஆட் பண்ணி அதை 2ஆல் டிவைட் பண்ணி இன்ட்டு திக்னஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா we got A2 value, node area at A2. And area at node 3, A3 ஓட வேல்யூ W3 வேல்யூ டேரெக்டாக கொஷின்லேயே இருக்கும். T3 கிடையாது, W3 into T. ஸோ W3 into T ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா you got node L area A3. ஸோ அதுக்கப்புறமா நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம், இதுக்கப்புறம் தான் நம்ம ஆவரேஜ் ஏரியா கண்டுபிடிக்கணும். நமக்கு 2 எலமெண்ட்டு தான். ஸோ அப்போ A1 பார் A2 பார் ஃபைண்ட் அவுட் பண்ணால் போதும். ஸோ ஆவரேஜ் ஏரியா அட் எலமெண்ட் 1. ஸோ எலமெண்ட் 1 A1 is equal to 2 நோடு 1 2. ஸோ அப்போ A1 plus A2 divided by 2 ஃபைண்ட் அவுட் பண்ணிங்கன்னா you got A1 பார். அண்ட் நெக்ஸ்ட் ஆவரேஜ் ஏரியா அட் எலமெண்ட் 2 A2. ஸோ A2 2 3. ஸோ A2 plus A3 divided by 2. ஸோ அதில் A2 பார் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ இந்த கொஷனில் பார்த்தீங்கன்னா நமக்கு டென்சிட்டி வேல்யூ கொடுத்துருவாங்க. ஸோ டென்சிட்டி வேல்யூ கொடுத்துட்டாங்க அப்படின்னா we got to find out போன ப்ராப்ளத்தில் லோடு வந்துட்டு நமக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ டேரெக்டாக நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம். ஸோ இதில் டென்சிட்டி வேல்யூ கொடுத்துருவாங்க. ஸோ பாடி ஃபோர் வெக்டார் we got to find out the ஃபோர்ஸ் வெக்டாரோட ஃபார்முலா I given from the beginning. ஸ்டார்டிங்லேயே நாங்கள் என்ன ஃபார்முலா கொடுத்துட்டேன், that is force vector F is equal to rho AL divided by 2 into 1 1. ஸோ இந்த வேல்யூ ஃபார் எலமெண்ட் 1 ஃபோர்ஸ் வெக்டார் ஃபார் எலமெண்ட் 1. ஸோ எலமெண்ட் 1க்கு எல்லா இடத்துலையுமே நம்ம ஏக்கு பதிலாக இந்த இடத்துல என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் அப்படின்னா A1 பார் ஆவரேஜ் ஏரியாவை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். rho A1 bar L divided by, that is element 1 line இருக்கும் 1 2. So F1 F2 is equal to rho A1 bar L1 divided by 2. So L1ங்கிறது இது. ஸோ டோட்டலாக Lோட வேல்யூ நம்ம கொஷினில் கொடுத்துருவோம். ஸோ அதை டிவைட் பண்ணிங்கன்னா அது L1, இது L2. ஸோ அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி we got F1 F2 and force vector for element 2 F2 F3. So rho A2 bar L2 divided by 2 1 1. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், நம்ம ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ் எப்படி அசம்பிள் பண்ணமோ அதே மாதிரியே ஃபோர்ஸ் வெக்டாரையும் அசம்பிள் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படிங்கிறத நான் கிளியராக ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது இதோட 2 வேல்யூ உங்களுக்கு எப்படி ஆட் பண்ணும் அப்படிங்கிறத நான் சொல்ல how we have to find out F1 F2 and F3 வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறத நான் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக சொல்லிடுறேன். ஸோ இது எல்லாமே நீங்கள் பார் எலமெண்ட்டுக்கு ஞாபகம் வச்சுக்கக்கூடிய ஃபார்முலாஸ், ஒரு இம்பார்ட்டண்டான டாப்பிக்கு. ஓகேவா? ஸோ இது ரொம்ப லென்த்தியாக போகும் அப்படிங்கிறதுனால நான் போர்டில் இந்த ப்ராப்ளம்ஸ் ப்ரெசென்ட் பண்ணல. ஐ எம் கோயிங் டு டீச் இட் இன் யுவர் நோட். ஒரு நோட்டில் நான் வந்து டீச் பண்ணுறேன்.
ஸோ அதோட கிளியராக எக்ஸ்ப்ளனேஷனு கிளியராக இருக்கும். உங்களுக்கு எதாவது புரியல அப்படின்னா யூ ஜஸ்ட் ஆஸ்க் மீ, என்கிட்ட ஃபோன் பண்ணி கேளுங்க. அது என்ன டவுட்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா அந்த ப்ராப்ளத்தை நோட்டில் நான் இந்த ப்ராப்ளம் சால்வ் ஏன்னா போர்டில் ரொம்ப லென்த்தியாக இருக்கும் ப்ராப்ளம். ஸோ அதனால் we have to solve in நோட். ஸோ டேப்பர் பார் எலமெண்ட்டோட ஃபார்முலாஸ் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஸோ அதோட ஃபார்முலாஸை வந்து உங்களுக்கு நீட்டாக நான் எழுதி போட்டேன். ஸோ அந்த ஃபார்முலாஸ் பார்த்துங்க சேம் ஸ்டெப்டு பார். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டேப்பர் பார் எலமெண்ட்டை நம்ம ஸ்டெப்டு பார் எலமெண்ட்டாக கன்சிடர் பண்ண போகிறோம். ஸோ அது நம்ம இது வந்து ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால நான் உங்களுக்கு நோட்லேயே இதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ அதோட கொஷின் பாருங்கள். கன்சிடர் எ டேப்பர் ஸ்டீல் பிளேட் of uniform thickness, that is thickness T value is given, that is 25 mm shown in figure. That is young's modulus E is equal to 2 into 10 power 5 Newton per mm square and weight density. So இந்த ப்ராப்ளத்தில் பாருங்கள் density. ஸோ weight density கொடுத்துட்டா நம்ம ஃபோர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்முலா ஃப்ரம் ஸ்டார்டிங்லேயே நான் எழுதி போட்டேன். ஸோ டென்சிட்டி கொடுத்துருக்காங்க. that is 0.82 into 10 power minus 4 Newton per mm cube. In addition, self weight a plate is subjected to a point load, that is P is equal to 100 Newton at the midpoint. So midpoint act ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. So calculate following by modeling a plate with two finite element. Okay, calculate following by modeling a plate with two finite element. So ரெண்டு எலமெண்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ணி சொல்லியிருக்காங்க. So we have to find out, that is global force vector. So F vector density கொடுத்துருக்கிறதுனால நம்ம F1, F2, F3 என்னங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ அதுக்கு அந்த ஃபார்முலா நம்ம முன்னாடியே கொடுத்துருக்கேன். குளோபல் ஃபோர்ஸ் வெக்டர், குளோபல் ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ் அப்படின்னு என்ன கே மேட்ரிக்ஸ். ஸோ அதை அசம்பிள் பண்ணிட்டோமாவே அதுதான் வந்துட்டு நமக்கு குளோபல் ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ். அடுத்து ஆஸ் யூஸ்வல் டிஸ்பிளேஸ்மெண்ட் இன் ஈச் நோடு U1, U2, U3 அது ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸ்ட்ரெஸ் இன் ஈச் எலமெண்ட். ஸோ எலமெண்ட் 1 ரெண்டு எலமெண்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ எலமெண்ட் 1 அண்ட் எலமெண்ட் 2க்கு σ1 அண்ட் σ2 அது போன ப்ராப்ளத்தில் எப்படிங்கிறத பார்த்துட்டோம். அதே சேம் ஃபார்முலா யூஸ் பண்ணி we have to find out the stress. At last we have to find out the reaction force at a support. So reaction for R1, R2, R3 ஓட வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஓகே, டயக்ராம் பாருங்கள். கொஷினில் டயக்ராம்ஸ் வந்து நமக்கு இப்படி தான் கொடுத்துருவாங்க. ஸோ இது W1, இது W3. ஓகே, திஸ் இஸ் L. ஓகே, W1 is 150 mm and W2 is 75 mm and L is 600 mm. ஸோ திக்னஸ் கொடுத்துருக்காங்க. திக்னஸ் 25 mm is given in the problem and young's modulus கொடுத்துருக்காங்க 2 into 10 power 5 Newton per mm square and density value is given 0.82 into 10 power minus 4 Newton per mm cube and load at midpointல P is equal to 100 Newton. ஓகே, நமக்கு பார் எலமெண்ட் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பார் எலமெண்ட்டை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டெப்டு பார் எலமெண்ட்டாக கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஸோ ஸ்டெப்டு பார் எலமெண்ட்டாக ஜஸ்ட்டு அதை என்ன பண்ணுறீங்க, இது மாடலிங். ஸோ மாடலிங் பண்ண போகிறீங்க. ஸோ அதுக்கு அப்படியே ஸ்ட்ரெயிட் லைனாக லைன் பண்ணிவிட்டு ஸோ ஃபிக்ஸ்டு இருக்கிற இடத்துல ஃபிக்ஸ்டு போடுங்க. இது எலமெண்ட் 1 அண்ட் எலமெண்ட் 2. ஸோ மிட் பாயிண்டில் தான் நமக்கு லோட் ஆக்ட் ஆகுது. ஸோ இது எலமெண்ட் 1, எலமெண்ட் 2. ஸோ அப்போ நோட் 1, U1, 2 அண்ட் 3. ஸோ நமக்கு டோட்டலாக 600 கொடுத்துருக்காங்க லென்த்து. ஸோ L1 300 and L2 300 mm. So this is W1 and this is W3, that is 75 mm. Okay, this is W3, not W2. This is W3. W2 we have to find. So area at node 1. So இந்த ஃபார்முலாஸ் வந்து நீட்டாக நான் உங்களுக்கு எழுதி போட்டேன். ஃபஸ்ட்டு நாம் இதில் ஃபைண்ட் அவுட் வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறது கிடையாது. நாம் ஆவரேஜ் ஏரியா A1 பார் அண்ட் A2 பார் தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஏரியா அட் நோடு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஆவரேஜ் ஏரியா என்னங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ பிகாஸ் திஸ் இஸ் எ பிளேட்டு. ஸோ அதை நம்ம பார் எலமெண்ட்டாக கன்வெர்ட் பண்ணிக்கிட்டோம். ஸோ அதனால் we have to find out the average area of A1 and A2. ஸோ A1ஓட ஃபார்முலா நான் எழுதி போட்டிருக்கேன். ஸோ A1 is equal to W1 into T1. ஸோ W1 150 அண்ட் திக்னஸ் வேல்யூ கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க, தட் இஸ் 25. ஸோ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3750 mm ஸ்கொயர். At area at node 2, so A2, so W2 into T2. So W2 ஓட வேல்யூ நமக்கு இல்லை, W3 தான் இருக்குது. ஸோ W2 எப்படி எழுதணும் அப்படின்னா W1 plus W3 divided by 2 into T2. ஸோ இது ரெண்டு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி T2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா we got the area A2 is equal to this value 2812.5 mm square. ஸோ நெக்ஸ்ட் ஏரியா அட் நோடு 3 A3. ஸோ A3 அது A1 மாதிரி தான், W3 கொடுத்துருக்கான் டேரெக்டாக. ஸோ W3 into T3. ஸோ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா we got the ஏரியா அட் நோடு 3 A3ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஆவரேஜ் ஏரியா அட், இப்போ தான் ஆவரேஜ் ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ ஆவரேஜ் ஏரியா அட் எலமெண்ட் 1. ஸோ A1 பார் அண்டு A2 பார் ரெண்டு மட்டும், ஏன்னா ரெண்டு எலமெண்ட்டு தான் நமக்கு. ஸோ அதனால் A1 பார் A2 பார் ஃபைண்ட் அவுட் பண்ணால் போதும். So A1 bar என்ன A1 plus A2 divided by 2. So already we got the value A1 and A2. Just you have to substitute and you got the A1 bar value
3281.25 mm square. And A2 bar, so average area of element 2 A2 bar, that is A2 plus A3 divided by 2, that is அந்த ரெண்டு வேலையும் substitute பண்ணி divide பண்ணிங்கன்னா we got the average area A2. ஸோ இப்போ as usual இது வரைக்கும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபோர்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபோர்ஸ்க்கு நான் உங்களுக்கு ஒரு ஃபார்முலா முன்னாடி எழுதி கொடுத்துருந்தேன், தட் இஸ் F is equal to டென்சிட்டி கொடுத்துருந்தேன், இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம் ρAL டிவைடட் பை 2 அப்படிங்கிற ஃபார்முலா பிஃபோராக நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் ஸ்டார்ட் பண்ணும்போது. ஸோ ஃபார் எலமெண்ட் 1 டென்சிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போது எலமெண்ட் 1ல் F1 F2 that is ρ1 A1 divided A1 bar. இப்போ எல்லாமே இந்த இடத்துல A சப்ஸ்டியூட் பண்ணக்கூடாது. இந்த இடத்துல நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணோம், ஆவரேஜ் ஏரியா A1 bar தான் சப்ஸ்டியூட் பண்ணோம். திஸ் இஸ் L1. ஸோ L1 டிவைடட் பை 2 1 ஸோ டென்சிட்டியோட வேல்யூ ρ1 சாரி ஏரியா ஆவரேஜ் ஏரியாவோட வேல்யூ அண்ட் L1 வந்து 300 டோட்டலாக 600 கொடுத்துருப்பாங்க. ஸோ L1 300 L2 300. ஸோ இது சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா we got F1 and F2 value. So F1 F2 is equal to 40.35 into 11 40.35 11 அப்படின்னு வந்துச்சு. இப்போ அந்த 1ஓட இந்த 40.35 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 40.35 வந்துடும். இது F1 F2ஓட வேல்யூ. ஸோ எலமெண்ட் 2 அடுத்த எலமெண்ட் 2ல் என்ன இருக்கும், நோடு F2 F3 இருக்கும். ஸோ F2 F3 ரோ இந்த இடத்துல ஆவரேஜ் ஏரியா at element 2 A2 L2 divided by 2. ஸோ அந்த ஏரியா வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா we got 28.82 into 11. ஸோ இதோட 28 ஃபஸ்ட் ரோ இந்த காலம் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 28.82 அப்படின்னு வந்துருச்சு. ஸோ நம்ம ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ் எப்படி அசம்பிள் பண்ணோமோ அதே மாதிரியே we got to assemble the force also. ஃபோர்ஸையும் நம்ம அசம்பிள் பண்ணோம். ஸோ அசம்பிளிங் தி பாடி ஃபோர்ஸ் வெக்டார். ஸோ என்ன இருக்குது, அதில் F1 F2 இருக்கும், இங்கே F2 F3. ஸோ F1 ரெண்டு F2 இருக்கிறதுனால ஒரு F2 அண்ட் F3 எடுத்துக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டில் என்ன இருக்குது, நமக்கு 40.35 இருக்குது F1ல். ஸோ 40.35. அதே F2வில் பாருங்கள் 40.35 இருக்குது, இங்கே F2வில் நமக்கு 28.82 இருக்குது. அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணோம். 40.35 + 28.82 புரியுதா? பாருங்கள் 40.35 மட்டும்தான் இருக்காங்க, அதனால் 40.35. ஆனால் F2 நமக்கு 2 இருக்குது, அதுலேயும் F2 இருக்குது. அந்த F2ஓட வேல்யூ என்ன 40.35, இந்த F2ஓட வேல்யூ என்ன 20.82. இப்போ என்ன பண்ண போகிறோம், இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் இங்கே. ஸோ அடுத்து F3ஓட வேல்யூ என்ன இருக்குது, வெறும் 28.82 மட்டும் இருக்குது. ஸோ அந்த வேல்யூஸை இங்கே போட்டுக்கணும். ஸோ அப்புறம் ஆட் பண்ணிங்க அப்படின்னா F1 F2 F3 40.35 69.17 28.82 அப்படின்னு வரும். அதுக்கப்புறம் நீங்கள் நோட் பண்ணணும், டயக்ராமில் நமக்கு மிட் பாயிண்ட்டு நோடல் 2ல் தான் நமக்கு செல்ஃப் வெயிட் ஆக்ட் ஆகுது. ஸோ அந்த செல்ஃப் வெயிட்டோட வேல்யூவும் நாம் இதில் ஆட் பண்ணோம். ஆடிங் தி செல்ஃப் வெயிட் அட் பாயிண்ட் 2. ஸோ இந்த பாயிண்ட் 2ல் செல்ஃப் வெயிட் கொடுத்துருக்கான், அதையும் நம்ம ஆட் பண்ணோம். ஸோ அப்போது F1 40.35 69.17 அது கூட என்ன ஆட் பண்ணோம், செல்ஃப் வெயிட். ஃபஸ்ட்டு இதை அசம்பிள் பண்ணும்போது ஆட் பண்ணது, இப்போ என்ன பண்ண போகிறோம், இதில் செல்ஃப் வெயிட் ஆட் பண்ண போகிறோம். ஸோ லோடு எந்த பாயிண்டில் ஆக்ட் ஆகுதோ, இப்போ 3வது பாயிண்டில் ஆக்ட் ஆச்சுன்னா யூ ஹேவ் டு ப்ளஸ் தி செல்ஃப் வெயிட் ஹியர். ஃபஸ்ட்டில் ஆக்ட் ஆச்சுன்னா யூ ஹேவ் டு ஆட். ஸோ நமக்கு சென்டரில் தான் ஆக்ட் ஆகுது, மிட் பாயிண்ட்டு. ஸோ அப்போ செகண்டில் ஜஸ்ட் வி ஹேவ் டு ஆட் தி செல்ஃப் வெயிட் வேல்யூ 100. ஸோ இதெல்லாம் பண்ணிங்கன்னா வி காட் F1 F2 அண்ட் F3ஓட வேல்யூ. ஸோ இந்த 3 வேல்யூஸும் நமக்கு கிடச்சிருச்சு. இப்போ என்ன பண்ணோம், குளோபல் ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ். ஸோ குளோபல் ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸு ஜென்ரல் ஃபோர்ஸ் ஈக்குவேஷன். ஸோ ஜென்ரல் ஃபோர்ஸ் ஈக்குவேஷன் நமக்கு தெரியும், F is equal to K into U. ஸோ இதுதான் வந்துட்டு குளோபல் K மட்டும் தான் நம்ம குளோபல் ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ் அசம்பிள் பண்ணிட்டோமாவே அது முடிஞ்சிருச்சு. ஸோ ஃபார் எலமெண்ட் 1 ஆஸ் யூஷுவல் ஃபார் ஸ்டெப்டு பார் எலமெண்ட்டுக்கு என்ன பார்த்தோமோ அதே தான் இதுலேயும் போட போகிறோம். ஸோ ஃபார் எலமெண்ட் 1 F1 F2 அங்கே AE/L பார்த்தோம், இங்கே A ஆவரேஜ் ஏரியா தட் இஸ் A1 bar E divided by L1 1 - 1 -1 1 U1 U2 okay, F1 F2 அந்த values that is A1 bar into Young's modulus divided by L1 value 1 - 1 -1 1 U1 U2. So இதை பண்ணிங்கன்னா you got the 2.81 into 10⁻6 1 - 1 -1 1. So U1 U2. ஸோ அடுத்து பாருங்கள் எலமெண்ட் 2க்கும் நமக்கு என்ன தான் லென்த்து காமன் தான். ஸோ லென்த்து காமன், ஆனால் ஏரியா என்ன ஆகுது, டிஃபர் ஆகுது. ஸோ அப்போ யங்ஸ் மாடுலஸோட வேல்யூ நமக்கு இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணுற இந்த வேல்யூவும் நமக்கு டிஃபர் ஆகும். ஆனால் ப்ரீவியஸ்லாம் நம்ம ஸ்டெப்டு பாரில் பார்க்கும்போது இந்த வேல்யூஸ் நமக்கு காமனாக வந்துச்சு. ஆனால் இங்கே என்ன ஆகும், ஏன்னா ஏரியா வந்து அங்கே காமனாக இருந்தது, பட் ஹியர் ஏரியா இஸ் டிஃபர். ஸோ அப்போ நமக்கு ஃபார் எலமெண்ட் 2ல் என்ன ஆகும், இந்த வேல்யூஸ் சேஞ்ச் ஆகும். ஸோ அப்போ F2 F3 A2 bar E divided by L2 1 - 1 -1 1 U2 U3. ஸோ அப்போ அந்த வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா யூ காட் 1.56 into 10⁻6 1 - 1 -1 1. ஸோ ரெண்டுலேயுமே பாருங்கள், இதுவும் 2.18 into 10⁻6. ஸோ அது இங்கே 1.56 into 10⁻6.
ஸோ இப்போ என்ன பண்ணுங்க, இந்த 2.18 உள்ளே கொண்டு போயிட்டோம்னா நமக்கு என்ன வரும், 1 × 10⁶ காமனாக வந்துடும். அப்போ 2.18 minus 2.18 minus 2.18 minus 2.18. ஸோ இந்த இதுலேயும் என்ன பண்ண போகிறோம், அதே தான். இங்கேயும் நமக்கு என்ன காமனாக இருக்குது, ஏன்னா பிகாஸ் நமக்கு காமன் வேல்யூ வேணும். ஸோ அதனால் என்ன பண்ணுறோம், ஸோ இந்த வேல்யூவை நம்ம மேட்ரிக்ஸோட மல்டிப்ளை, ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் அப்படிங்கிற மாதிரி மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். அப்போ 1 × 10⁶ 1.56 minus 1.56 உள்ள இந்த 1.56 இதோட மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ U2 U3. Next we are going to assemble the matrix. So matrix assemble பண்ணுங்க. So F1 F2 F3. ஸோ ரெண்டு F1 ஒன்று தான் இருக்குது, F2 ரெண்டு இருக்குது, அதனால் ஒன்று எடுத்துட்டோம், F3. ஸோ F1 F2 F3. ஸோ ரெண்டுக்கு காமனாக என்ன இருக்குது, 1 × 10⁶, அங்கேயும் 1 × 10⁶. இப்போ எப்படி அசம்பிள் பண்ணமோ அதே மாதிரி அசம்பிள் பண்ணோம். அங்கே எப்படி அசம்பிள் பண்ணோம், 1 - 1 - 1 போட்டோமா, அங்கே என்ன இருக்குது, 1 - 1க்கு பதிலாக 2.18 - 2.18. ஸோ இந்த வேல்யூ நமக்கு 0. அடுத்து -2.18 இருக்குது. இந்த ஃபஸ்ட் எலமெண்ட்டோட லாஸ்ட்டில் தான் என்ன பண்ணோம், செகண்ட் எலமெண்ட்டோட ஃபர்ஸ்ட் பிகினிங்கை ஸ்டார்ட் பண்ணோம். அப்போது 2.18 + 1.56 - 1.56 0 -1.56 × 1.56. ஸோ இதை ஆட் பண்ணிங்கன்னா we got the global stiffness matrix 1 × 10⁶, 2.18 - 2.18 0 -2.18 3.74 -1.56 0 -1.56 -1.56. ஸோ இந்த இடத்துல என்ன இருக்குது, U1 U2 U3. ஓகேவா. ஸோ இதுதான் வந்துட்டு நமக்கு குளோபல் ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ். ஸோ திஸ் இஸ் குளோபல் ஸ்டிஃப்னஸ். நீங்கள் செப்பரேட்டாக ஃபைண்ட் அவுட் பண்ண தேவையில்லை. ஸோ இது என்னன்னு எழுதிடுறீங்க, குளோபல் ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ், குளோபல் ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ் அப்படின்னு எழுதிடணும். ஓகே. அடுத்த ஸ்டெப் என்ன பார்த்தோம், அதே மாதிரி தான். இதில் என்ன பண்ணணும், பவுண்டரி கண்டிஷன் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ நமக்கு டயக்ராம் பார்த்திங்கன்னா இப்படி இருந்தது. ஸோ பவுண்டரி கண்டிஷன், ஸோ element 1 element 2. ஸோ அப்போ ஃபஸ்ட் ஒன் இஸ் ஃபிக்ஸ்டு. ஸோ ஃபிக்ஸ்டு அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணோம், U1 0ன்னு எடுத்துக்கணும். ஸோ U1 வேல்யூ we got to see because that is fixed. ஸோ U1 is 0. ஸோ we found already F1 F2 and F3 ஓட வேல்யூ, மூணு வேல்யூ எழுதிக்கிட்டு just we have to substitute in the assembling matrixல substitute பண்ணோம். ஸோ 1 × 10⁶. ஸோ அந்த வேல்யூ substitute பண்ணி எல்லா வேலையும் பண்ணுறீங்க. ஸோ இது ஃபிக்ஸ்டு அப்படிங்கிறது நமக்கு என்ன ஆயிரும், இந்த ரோ இந்த காலம் நமக்கு கேன்சல் ஆயிரும். அப்போது ரிமைனிங் இருக்கிற வேல்யூஸில் we got to find out what is U2 and what is U3 அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஓகே. மேட்ரிக்ஸ் 1 × 10⁶ காமனாக வச்சுங்க. முன்னே மல்டிப்ளை பண்ண மாதிரி தான் ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம் at 3.74 U2 minus 1.56 U3 is equal to that force value. And another one equation, ஏன்னா ரெண்டு இருக்குது இதில், 1 × 10⁶ minus 1.56 U2 plus 1.56 U3 equal to 28.82. ஸோ இப்போ அதை கேன்சல் பண்ண போகிறோம். ஸோ கேன்சல் பண்ணும்போது என்னாகும், ப்ளஸ் மைனஸ். ஸோ இது கேன்சல் ஆகும், இது ப்ளஸ், இது மைனஸில் இருக்குது, இது ப்ளஸில் இருக்குது. ஸோ இது ரெண்டும் கேன்சல் ஆகும். 1 × 10⁶ இஸ் காமன். ஸோ இதுலேருந்து இதை -3.74 மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன வரும், தட் இஸ் 2.18 U2. திஸ் இஸ் ஈக்குவல் டு 169.72. இதை மைனஸ் பண்ணிங்கன்னா 169.77. தீஸ் வேல்யூ வி காட். ஸோ அப்போ U2ஓட வேல்யூ என்னங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ இதை இந்த U2ஓட வேல்யூ ஜஸ்ட் சப்ஸ்டியூட் எனி ஒன் ஆஃப் தி above ஈக்குவேஷன் வி அப்டைன் U3. ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷனில் ஏதோ ஒரு ஈக்குவேஷனில் இதில் அப்ளை பண்ணலாம், இல்லைனா இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். நான் இதில் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். ஸோ we got the U3 value, that is 1.09 × 10⁻⁻4 mm. அடுத்து ஸ்ட்ரெஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸ்ட்ரெஸ் ஃபார் element 1 and element 2. ஸோ அதே ஃபார்முலா தான், σ1 E × du/dx. ஸோ du/dx என்ன, சேஞ்ச் இன் வெலாசிட்டி, தட் இஸ் சேஞ்ச் இன் டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைடட் பை சேஞ்ச் இன் லென்த், தட் இஸ் U2 - U1 டிவைடட் பை L1. ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் ரெண்டு இருக்குது element 1ல, U2 U1. ஸோ U2 - U1/L1. ஸோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு σ1 9.08 Nm². ஸோ σ2 அதே தான், E × du/dx. அதில் ரெண்டு பாயிண்ட் இருக்குது, U3 U2/L2. ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா we got the σ2 1.83 Nm². நெக்ஸ்ட்டு அடுத்து லாஸ்ட்டு ரியாக்ஷன் ஃபோர்ஸ். ஸோ ரியாக்ஷன் ஃபோர்ஸ் we have to find the reaction force, that is that is R is equal to KU minus F. ஸோ ஆல்ரெடி நம்ம அதில் படித்தது KU minus F. ஸோ R1 R2 R3. ஸோ காமனாக இருக்கிற வேல்யூ குளோபல் ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸை அப்படியே இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிட்டு ஃபோர்ஸோட வேல்யூ, அந்த ஃபோர்ஸு 3 கண்டுபிடிச்சோம்ல அதோட வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி சேம் ஃபஸ்ட்டு இந்த ரோ. ஸோ இதில் என்ன இருக்குது, இதை அப்படியே எடுத்துகிட்டு இதோட என்ன பண்ண போகிறோம், இதை மைனஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கேயும் 0 இங்கேயும் 0.
ஸோ இது minus 1.97 into 10 power minus 4 இருக்குது. ஸோ இது ரெண்டுலேயும் இதில் மைனஸ் பண்ணோம்னா 1.69 into 10 power minus 4. ஸோ இந்த வேல்யூஸை மைனஸ் பண்ணி 2.9 into 10 power minus 5. இப்போ என்ன பண்ண போகிறோம், டேரெக்டாக மைனஸ் 1.97 10 power minus-ஓட 40.35 மைனஸ் பண்ணணும், R1 எடுத்துக்கணும். அது எடுத்துக்கிட்டிங்கன்னா அது R1 வந்துடும். நெக்ஸ்ட் R2 1 into 10 power 6 1.69 10 power minus 4 160 minus 169 பண்ணிங்கன்னா we got R2 and R3 2.9 into 10 power 5 minus 28.82 minus பண்ணிங்கன்னா we got R3. இந்த மைனஸ் பண்ண வேல்யூ செக் பண்ணிங்க. ஸோ அந்த வேல்யூஸோட டேரெக்டாக என்ன பண்ண போகிறோம், இதோட இதை மைனஸ் பண்ண போகிறோம். ஸோ we got minus 237.35. ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கிங்க. R2 is equal to 1.69 into 10 power 2 minus 169.17. ஸோ minus 9.17 Newton. Next R3 2.9 into 10 power 2 minus 28.82. So minus 0.52 Newton. So this is the reaction force values. Okay, stepped bar element and bar element la நம்ம ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறது கிளியராக பார்த்தாச்சு. ஸோ அடுத்து இன்னும் பார்ட் 3 இருக்குது. இன்னொரு டாபிக்ஸ் ஒன்று இருக்குது. அந்த டாபிக் பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர், ஸ்டெப்டு பார் எலமெண்ட்டை டெம்பரேச்சர் கொடுத்தா எப்படி சால்வ் பண்ணோம், அண்டு வைப்ரேஷன்ஸ். ஸோ வைப்ரேஷன்ஸில் ஒரு ப்ராப்ளம். ஸோ இதை முடிச்சிட்டோம் அப்படின்னா யூனிட் 2 முடிஞ்சிடுச்சு. ஸோ மேக்ஸிமம் கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா என்னோட நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ உங்களோட ஏதாவது ப்ராப்ளம் ப்ராக்டிஸ்க்கு உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வேணும் அப்படின்னா, ஏதாவது கிளாஸஸ் வேணும், ஸோ இந்த மாதிரி குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் நாங்கள் இருக்கோம், எங்களுக்கு கிளாஸ் எடுங்க, கெஸ்ட் லெக்சர் மாதிரி கொடுங்க, அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது FEA சப்ஜெக்ட் ரெக்கார்டிங்காக தேவை அப்படின்னதுன்னா எனக்கு கால் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இந்த மேக்ஸிமம் என்ன பண்ணுங்கள், இந்த வீடியோஸை நீங்கள் எந்த அளவுக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்களோ அதுதான் நாங்கள் நெக்ஸ்ட்டு அடுத்து வர அப்கமிங் வீடியோஸ் எல்லாமே ஃபாஸ்ட்டாக எங்களால் போட முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு ஐ பிளான் டு புட் அனதர் ரிமைனிங் யூனிட்ஸ் ஆஸ் சூன் அஸ் பாசிபிள். சீக்கிரமாக நான் அந்த வீடியோஸ் எல்லாமே போடுறேன். ஸோ மறக்காமல் என்ன பண்ணுங்கள், எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ மேக்ஸிமம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எவ்வளோ ஷேர் பண்ண முடியுமோ ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.